நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க பிளாக் மணி 200 crores வச்சிருக்கீங்கன்னு. எவ்வளவு சார்? 200 crores. 200 சரவணன், சரவணன், மிஸ்டர் சரவணன் சார். நில்லுங்க. எவ்வளவு சார் சொன்னீங்க? 200 கோடி. சார் சார் நீங்க ஒரு வாரம் இல்ல சார், ஒரு மாசம் தேனா கூட எங்க வீட்டுல தான் கிடைக்காது சார். ஓ, அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கீங்களா? நோ ப்ராப்ளம். புல்டோசரை வச்சு வீட்டை இடிச்சாவது கண்டுபிடிப்போம். என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாரு. டோன்ட் வரி, பாத்துக்கலாம். அப்ப நான் கொல்கத்தா போறது கோவிந்தாவாடா? ஹலோ, சொல்லுடா. மீனாட்சி என்ன பண்ற? ஒன்னும் பண்ணலடா. போய் சொல்லாத. நான் வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ஆவலா உட்காந்துருக்கியா? ஏ, ஆமா, அதான் உனக்கு தெரியுமே. கஷ்டமா இருக்கு. என்னடா, என்னாச்சு? நான் கொல்கத்தாக்கு வரல மீனாட்சி. என்னடா சொல்ற? ஆமாண்டி, இன்னொரு அதிர்ச்சியான விஷயம். நம்ம வீட்டுல இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் ரெய்டு. என்னது, இன்கம் டாக்ஸ் ரெய்டா? ஆமாண்டி. டேய், பக்கத்து பங்களாவுக்கு போக வேண்டியவங்க பாத மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்திருக்க போறாங்க. நல்லா விசாரிச்சியா? எல்லாம் விசாரிச்சாச்சு. நல்ல வேலைக்கு அந்த நேரத்துல அப்பாவும் அர்ஜுனும் நம்ம வீட்டுல இருந்தாங்க. ஓ, அப்படியா? அர்ஜுனும் மாமாவும் இருந்தாங்களா? அப்ப கரெக்டா தான் இருக்கும். இல்லடி, எல்லாம் தப்பாவே இருக்கு. அர்ஜுன் ஐடி ரிட்டர்ன்ஸ்லாம் ஃபைல் பண்ணிட்டான். நம்ம கிட்டயும் பர்சனலா அவ்வளவு சேவிங்ஸ்லாம் இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த ரைடு வந்தாங்கன்னே தெரியல. ஆனா வந்ததுல ஒரு ஆபீசர் ரொம்ப தங்கமானவர். அவரு தெளிவா எல்லாத்தையும் சொன்னாரு. அவருக்கு போன்ல யாரோ மிர்ச்சி சரவணம் வீட்டுல 200 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, அவர் வீட்டுல போய் இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணுங்கன்னு எவனோ பத்த வச்சு விட்டுருக்கான். அந்த பொய் இன்ஃபர்மேஷன் வச்சுதான் நம்ம வீட்டுக்கு ரைடு வந்துருக்காங்க. யார்டா அவனை பத்தி இப்படி போட்டு கொடுத்தது? தெரியல மீனாட்சி, எவனோ நமக்கு வேண்டாதவன் தான் போட்டு கொடுத்துருப்பான். அர்ஜுன் என்ன பண்ணா? அவன் தானே நம்ம ஆடிட்டர். அவன் தான் அவங்க கிட்ட போராடினான். அவன் எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்குற மாதிரியே இல்லை. இருந்தாலும் நாளையில இருந்து என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு என்கொயரி வர சொல்லியிருக்காங்க. நான் இவ்வளோ கெஞ்சினண்டி, ஆஃபீஸில் வேலை இருக்கு, கொல்கத்தாவுக்கு போகணும் சார்னு. அவங்க கேட்கவே இல்லை. என்கொயரிக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அர்ஜுன் சொல்றதை பார்த்தா அந்த என்கொயரி ஒரு வாரத்துக்கு போகும் போல இருக்குது. என் பர்த் சர்டிபிகேட்ல இருந்து எங்க அப்பா பஸ் காசு குத்ததுல இருந்து எல்லாத்தையும் நோண்டி நோண்டி கேக்குறாங்க. நீ தைரியமா பதில் சொல்லு சரவணா. நம்ம கிட்ட என்ன இருக்கு நீ பயப்படுறதுக்கு? ஒண்ணும் இல்லதான். ஆனா சும்மா சொன்னா ஒத்துக்கணுமே, பேப்பர்ஸோட போய் பேசணுமா. அப்போ நீ ஒரு வாரம் சென்னையை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஆமாண்டி. அப்போ என்ன கடவுள் தாண்டா காப்பாத்திருக்காரு. என்னடி சொல்ற? இல்ல, நம்மள கடவுள் தான் கணக்கெல்லாம் சரியா வச்சிருந்ததுனால காப்பாத்துச்சு, தப்பிச்சோன்னு. எல்லாம் இருக்கும். அர்ஜுன் நல்ல பையன், நல்லா பிளான் பண்ணி செஞ்சிருக்கான். ஏய், நீ என்னடி சொல்ல வர? இல்ல, அவன் கரெக்ட் டைம்ல ஆடிட்டிங் முடிச்சு பக்காவா வச்சிருந்தால அத சொன்ன. என்னடி இது? உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தா தெரியுமா? இப்படி சொதப்பிடுச்சு. ஒன்னும் மிஸ் ஆகல. நான் தான் வந்துடுறேன்னு சொன்னேன்ல. நீ வந்துருவேன்னு தெரியும், ஆனா நீ இல்லாம இருக்க முடியலடி. என்னடா நீ இப்படி பேசினா நான் எப்படி இங்க இருக்கிறது? எல்லாரும் ஏன் முகம் சோகமா இருக்கு, வாடி போயிருக்கு, நீ சரவணனை மிஸ் பண்றியான்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. எங்க என்ன சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லு. ஐ லவ் யூ டி. வேற? ஐ லவ் யூ டி. இப்ப சந்தோஷமா இருக்கு. இனி என் முகத்துல சிரிப்பு இருக்கும். எல்லாரும் கண்டிப்பா கேட்க போறாங்க நீ போன் பண்ணியான்னு. சீக்கிரம் வந்துடுற. பாய். பாய்.
மாமா நான் தம்பி பேசுகிறேன். தெரியுது, சொல்லுப்பா. மன்னிச்சிருங்க மாமா. நீ என்னப்பா தப்பு பண்ண? எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லையே. இல்லை மாமா, அன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப அதிகமாக பேசிட்டேன். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் என்னால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல மாமா. வேற பேசுவோம் தமிழ். காசு செலவு பண்ணி பிரச்சனையா போன்ல பேசணும், சந்தோஷமா ஏதாவது பேசுப்பா. மாமா, மீனாட்சியை வீட்டுக்கு அனுப்பி வச்சதுக்கு ரொம்ப நன்றி மாமா. எனக்கு எதுக்கியா நன்றிலாம்? உங்களை மட்டுமே நேசிக்க தெரிஞ்ச பொண்ணு அது. அத மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க ஐயா. சரிங்க மாமா. மாமா, ஒரு பெரிய உதவி பண்ணணும். அந்த உதவியை உங்களை தவிர வேற யாரும் பண்ண முடியாது. கேட்கலாமா? தாராளமா கேளு தமிழே. உனக்கு உதவாம வேற யாருக்கு நான் உதவ போறேன்? எங்கள் தங்கச்சியை தனியாக பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா. சரவணன்கிட்ட கல்கத்தா போகிறோம்னு போய் சொல்லிட்டு வீட்டில் யாராவது பார்த்துருவாங்கன்னு பயந்து பயந்து ஒளிஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்குமாம்மா. இதெல்லாம் பார்க்குறப்ப மனசு கஷ்டமாக இருக்கு. மீனாட்சியோட சுதந்திரத்தை சுத்தமாக குழி தோண்டி போசிட்டமே நினைக்கிறப்ப ரொம்ப கவலையாக இருக்குமாம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கள் தங்கச்சியை தனியாக பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா. சரவணன்கிட்ட கல்கத்தா போகிறோம்னு போய் சொல்லிட்டு வீட்டில் யாராவது பார்த்துருவாங்கன்னு பயந்து பயந்து ஒளிஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்குமாம்மா. இதெல்லாம் பார்க்குறப்ப மனசு கஷ்டமாக இருக்கு. மீனாட்சியோட சுதந்திரத்தை சுத்தமாக குழி தோண்டி போசிட்டமே நினைக்கிறப்ப ரொம்ப கவலையாக இருக்குமாம்மா. என்னையா பண்ண முடியும்? நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கு. என்னால் தான் மாமா நம்ம குடும்ப சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. அதனால நானே இதை சரி பண்ணிடலான்னு பார்க்குறேன் மாமா. ரொம்ப லேட்டா நினைக்கிற தமிழ். அதெல்லாம் பேசுறதுக்கு இது ஒன்றும் சரியான நேரம் இல்லை. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? நீ மனஸ்தாபத்தை சரி பண்ண போறியா, இல்ல சுதா கல்யாணத்துல ஊர் பார்க்க எல்லாரையும் கொண்டு நிறுத்தணும்னு யோசிக்கிறியான்னு எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. மாமா, நான் நிஜமாவே நம்மளுக்குள்ள நடந்த சண்டையை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் மாமா. எப்படி முடியும் சொல்லு? எப்படி முடிக்கணும்னு நீங்க சொல்லுங்க மாமா. எனக்கு ஒரு வழியும் தெரியலப்பா. மாமா, எனக்கு ஒரே ஒரு வழி இருக்குன்னு மட்டும் தோணுது மாமா. என்னன்னு சொல்லு தமிழ். சரவணனை நேரடியா சந்திச்சு மன்னிப்பு கேட்கலாம்னு நினைக்கிறேன் மாமா. மாமா, என்ன மாமா சத்தத்தை காணோம்? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையா. நீங்க தான் சரவணன்கிட்ட எப்படியாவது பேசி நான் அவரை சந்திக்க வரேன்னு சொல்லணும். அது முடியாதுப்பா. இத பாரு, எனக்கு சரவணன் வேற நீ வேற இல்ல. நீங்க ரெண்டு பேருமே எனக்கு புள்ளைங்க மாதிரிதான். அன்னைக்கு நீ சரவணன் கிட்ட நடந்துகிட்டதும் சரவணன் உங்ககிட்ட நடந்துகிட்டதும் தப்பா ரைட்டான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு வகையில அந்த சண்டையில அதிகமா பாதிக்கப்பட்டது சரவணன் தான். நிதானமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது உனக்கே தெரியும். ஆமா, புரிஞ்சதுனால தான் நான் ஃபோனே பண்ணேன். உனக்கு ரொம்ப லேட்டா புரிஞ்சிருக்கு தமிழ். ஆமா, சரவணனை சந்திக்கிறதுக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க மாமா. அதுக்கெல்லாம் வழி இல்லை தமிழ். உன் மேல அவன் ரொம்ப கோபமா இருக்கான். அதை கூட சமாளிச்சிடலாம். ஆனா அவன் இல்லாம அவங்கிட்ட சொல்லாம மீனாட்சி அங்க வந்திருக்கிற நேரத்துல நீ நேர்ல வந்து அவங்கிட்ட பேச அவன் எகுற ஏதாவது பஞ்சாயத்து நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, கடைசியில பாதிக்கப்பட போறது மீனாட்சி தான்ப்பா. ஆமா, என்னால மீனாட்சி முகத்தை பார்க்க முடியல மாமா. சரவணனை விட்டுட்டு மீனாட்சினால இருக்க முடியாதுன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது மாமா. என் தங்கச்சி மீனாட்சி சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்யலான்னு முடிய வேண்டிய மாமா. தமிழே, உன் நினைப்பெல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு இது நேரம் இல்லை. பேசாம விட்டுரு, கல்யாணம் முடிஞ்சதுமே பேசிக்கலாம். மாமா, நான் வேண்டாம் சரவணனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் மாமா. வேணாம். நீ மீனாட்சியை பிரச்சனையில மாட்டி விட்டுறாத. அப்ப உங்களால இதை செய்ய முடியாதா மாமா? இப்ப முடியாதுப்பா. சரி மாமா, போன வைக்கிறேன். முடிஞ்சா கல்யாணத்துக்கு வாங்க மாமா. பத்திரிக்கை வைக்கிறேன்னு தயவு செய்து வருத்தப்பட்டுக்கிறாதீங்க. என் வீட்டு கல்யாணத்துக்கு எனக்கு எதுக்கியா பத்திரிக்கை? கல்யாணம் சிறப்பா நடக்கும். எப்படி சொல்றேன்னு கேளு. எங்க வீட்டு மகாலட்சுமி உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. எல்லாம் சுபந்தான்.
எல்லாரையும் நான் கேட்டதா சொல்லிடு. ம்? சரி மாமா. தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க, அதான் இந்த தலைவலிலாம். அம்மா இந்தாங்க காஃபி குடிங்க. வேணாம்மா. சூடா காஃபி குடிமா, தலைவலி போயிடும். இந்தாங்கம்மா குடிங்க. ஆத்திக்கங்க. என்ன தமிழ், எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? அந்த டிராவல்ஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. கல்யாணத்துக்கு 4 கார் வேணும்னு சொல்லியிருந்தீங்களாமே, அது கன்ஃபார்மான்னு கேட்டாங்க. என்னாச்சுன்னு? உடம்பு சரியில்லையா? இல்லம்மா. அண்ணே, யார்கிட்டயாவது ஸ்கூட்டி இருக்கான்னு கேளுண்ணே. நாங்க 2 பேருமே டெய்லர் கிட்ட போய் பிளவுஸ் வாங்கிட்டு வரணும். அண்ணே. என்ன கேட்ட? என்ன தமிழ், என்னாச்சு உங்களுக்கு? உங்க நினைப்பெல்லாம் எங்க இருக்கு? மீனாட்சி, சென்னைக்கு ஃபோன் பண்ணி மாமாட்ட பேசினேன். என்னடா நீ அவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கூட அனுப்ப வேணான்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன்ல பேசியிருக்க? தப்பு தமிழ். என்னன்னு சொன்னாரு? ஒன்றும் சொல்லலை. அவரு சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் தான்ப்பா சொன்னேன், சரவணனை சந்திக்கணும், ஒரு வார்த்தையாவது அவர்கிட்ட பேசணும்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். சரவணன் கிட்ட என்னென்ன பேச போற? எல்லாத்தையும் மனசு விட்டு பேசி என்னை மன்னிச்சிடக்கூடாதான்னு கேட்கத்தான் பேசினேன். என்ன ஆச்சு? தெரியலப்பா. முதல்ல சரவணன் இல்லாமல் உன்னை தனியாக பார்க்கவே முடியலப்பா. நீ பயந்து பயந்து தவிக்கிறது மனசு கஷ்டமா இருக்கு மீனாட்சி. அது இல்லாமல் உன் மனசில் சரவணன் நம்ம பக்கத்தில் இல்லைன்னு நீ நினச்சிட்டு இருக்க வருத்தம் ஏக்கமும் என் மனசை போட்டு அரிச்சிட்டு இருக்குப்பா. மீனாட்சி, என்ன சரவணை அடித்தது கூட எனக்கு வலிக்கலப்பா. மாமா சொன்ன மாதிரி எல்லாமே மறந்து போச்சு. சுத்தமாக ஞாபகத்தில் கூட இல்லை. ஏண்டா மாப்பிள்ளை மேல இவ்வளவு பாசத்தை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இத்தனை நாள் மாப்பிள்ளை பேச்சை எடுத்தாலே எரிஞ்செறிஞ்சு விழுந்துகிட்டு இருந்த? அதெல்லாம் சும்மாமா நடிப்பு. நான் திரும்பவும் மாப்பிள்ளை சமாதானப்படுத்த போனா கூட தோத்து போய்தான் திரும்பி வரணும். அண்ணே, நம்ம சரவணத்தனுக்கு முதலே பத்திரிக்கை வச்சிருந்தா சரியா இருக்கும். தமிழ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சென்னைக்கு எல்லாரும் துணி எடுக்க போயிருந்தப்போ சுதாவும் மாப்பிளையும் மீனாட்சி வீட்டுக்கு போய் முதல் பத்திரிக்கையை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நீ திட்டுவன்னு சொல்லலண்ணா. சுதா கல்யாண பத்திரிக்கையை பார்த்ததும் என்னால ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க முடியலண்ணே. அதான் போய் சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். எல்லாரும் மாப்பிள்ளை மேல இவ்வளவு அன்பை வச்சுக்கிட்டு இப்ப அந்த புள்ள இல்லாம இந்த வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குதுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப கவலையா இருக்கு. அம்மா, எல்லாம் நல்லபடியா முடியட்டும், அப்புறம் சரவணன் கிட்ட பேசிக்கலாம். மாமாவா தாப்பா சொன்னாரு. மீனாட்சி, நீ ஒரு தடவை சரவணன் கிட்ட பேசுறியா? அப்புறம் தமிழ் பேசட்டுமே. முடியாது, அவன் கோவம் இன்னும் தீரல. மீனாட்சி, அண்ணே, என்னை மன்னிச்சிருமா. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எல்லாரும் முன்னாடியும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. அண்ணனை மன்னிச்சிருமா. என்னென்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? நான் உன் தங்கச்சின்னு. உன் நிழல்ல தான் நாங்க நிக்கிறோம். நீ இல்லனா நாங்க இல்லைன்னு. உனக்காக எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்குவோன்னு. மீனாட்சி, கல்யாணம் முடிஞ்ச உடனே சரவணன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேப்பா. என் தங்கச்சிக்காகத்தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வாங்க சோமு, வாங்க 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 வணக்கம் வாங்க. வணக்கங்க. வணக்கம் வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் வாங்க வாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ரொம்ப சந்தோஷம். வணக்கம். தமிழ், இவங்க பெரியப்பா பெரியம்மா, அவர் மாமா சித்தப்பா சித்தி எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. தமிழ், எதுக்கு? என்னடா கல்யாண வீட்டுல 3 நாளைக்கு முன்னாடி சோறு சாப்பிட வந்து உக்காண்டோன்னு ரொம்ப கிண்டல் பண்றாங்க. தமிழ், அதெல்லாம் விடுங்க சோமு, இவங்கெல்லாம் பழைய சம்பிரதாயத்திலே இருக்காங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கும் 10-15 தடவை அலையிறதுக்கு கல்யாண டயத்தில் எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்தோம்னா வேலை ஈஸியாக பார்க்கலாம்ல. காசு மிச்சப்படுத்தியான்னு நக்கல் பண்றாங்க. தமிழ், அண்ணா பண்ணிட்டு போகிறாங்க, விடுங்க. இவங்க பாக்கெட்டில் காசு மிச்சமாக இருக்குல்ல, அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கிற சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க, உள்ள எல்லாரும் வாங்க. வாங்க, உள்ள வாங்க. போங்க மாப்பிள்ள. வாங்க 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 வாங்க. தமிழ், அவங்களெல்லாம் அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போப்பா. சரிம்மா, நீங்களும் இங்க வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க சோமு. அனி ஒரு நிமிஷம். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். போய் ரெஸ்ட் எடுங்க. சரவணா அண்ணனும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் உங்களுக்கு தெரியும்ல. சுதாவும் சொன்னா நீங்களே உங்க வீட்டில் கல்கட்டா போறேன்னு போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்கன்னு. உங்க பெரிய மனசுக்கு முன்னாடி நாங்களாம் உங்க கால் தூசிக்கு சமமாயிட்டோம். என் கல்யாணத்துக்கு நான் கும்பிடுற சாமியே என் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றிங்க, இதை நான் மறக்கவே மாட்டேன். முருகன், நீங்க கல்யாண மாப்பிள்ள, இவ்வளோ எமோஷனல் ஆகக்கூடாது. போய் ரிலாக்ஸா இருங்க. என் தங்கச்சிக்கு அடிக்கடி SMS பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஒரு ஃபோன் தான் பண்ணணும். சரிங்க. பேசுங்க, வேலை இருக்கு எனக்கு. சொல்லுங்க ராஜா, அரண்மனைக்கு வந்துட்டீங்க போல. எங்க மகாராணி ஆளை காணோம்? அந்த புறத்துல தோழிங்களோட கும்மி அடிச்சிட்டு இருக்க. பார்க்க முடியுமா? தளபதி தமிழுக்கு தெரிஞ்சா உங்க தலையை சீவிடுவாரு. பரவாயில்லையா? ஏய், என்ன பயமுறுத்துறியா? ஆமா, எங்க பெரிய ராஜாவை காணோம்? அதான் அவங்க அப்பா கண்ணிலே படல. கோவிலுக்கு போயிருக்காரு. வீட்ல ஏதாவது கல்யாணம் நடந்தா, ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தா உடனே போய் நிறைவேற்றணுமாமே, அதான் போயிருக்காரு. எனக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வேண்டுதல் இருக்கு. என்ன வேண்டுதல் இருக்கு? கல்யாணம் பண்ணி வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு அழகான புள்ளைய பார்த்து தரணும். யார் கூட? ஏய், உன் கூட தான். அதெல்லாம் 2 வருஷம் கழிச்சுதான். ஏன்? டேய், ஃபர்ஸ்ட் நைட் அப்போ விளக்கமா சொல்றேன். சுதா, என்ன? ஒன்றும் இல்லை. என்ன குரல்ல ஒரு வருத்தம் தெரியுது? அதான் ஃபர்ஸ்ட் நைட் அப்போ பேசிக்கலான்ட்டியா? இல்லை வருத்தப்படாம வேற என்ன செய்வாங்க? லூசு. தமிழ், இப்படி எங்களை கொழுந்து அடைச்சு வச்சிட்டீங்களே. என்ன, ஏதாவது வசதி குறைவா இருக்கா? ஆமா, ஒரு சில விஷயத்துக்கு வசதி கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. என்னன்னு சொல்லு, டக்குன்னு ஏற்பாடு பண்ணிடுவான். ஒன்றும் இல்லை தமிழ், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கல்யாண பார்ட்டி வைக்கணுன்றாங்க. ஏன் சோமே, இதுக்கு போய் அந்த இழுத்தீங்க? சாயந்தரமே ஏற்பாடு பண்ணிடுவோம். தப்பா நினைக்க கூடாது. பாருங்க, நீங்க முருகனை தவிர வேற யார் வேணாலும் கூட்டி போய் ஊற்றி விடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கண்டிப்பா தப்பா நினைக்க மாட்டேன். தமிழ், இன்னொரு விஷயம் தப்பா எடுத்துக்கூடாது. என்ன சோமு? ஆரம்பத்தில் உங்ககிட்ட பேச பழக பயமா தான் இருந்துச்சு. அந்த
என்னடா முரட்டாளா இருக்காப்ல. ஏதாவது சொன்னா பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருதுன்னு. ஆனா நீங்க ரோசாப்பூ மாதிரி முள்ள மறந்துட்டா பூ மாதிரி மென்மையான ஆளுதான்.